கிட்டத்தட்ட இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக அந்த சந்தை நடந்துட்டு இருக்குதுங்க. சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு செட்டு 1500 ரூபாயிலிருந்து 1800 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. 2 மணி நேரம் நினைக்கிறோம். இதே டீமில் ஒரு 30 பேர் வந்த மணப்பாறையில் இருக்கும். இங்கேயே கலப்படம் நிலையா இருக்குது. முதல்ல 1500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தில் போனால் 1400, 1300 சொல்கிறாங்க. ஐயா 500 வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ என்ன 100 உலகை அடிச்சு பாருங்க. நல்லா மாட்டோம். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். சனிக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு சில படியில் வந்து தகர மாதிரி வச்சு அடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நம்ம அந்த படியை வந்து கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அக்கா ஏக்கா உங்க ஊர்ல உலக்கே கிடைக்கலீங்களா? கிடைக்கலைங்க. அதெல்லாம் இந்த ஊரில் வந்து வாங்க வந்திருக்கோம். நாமக்கல் உலக்க மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா எந்த ஊருக்கா நீங்க? சீர்காழி நீங்க வந்திருக்கீங்க. நீங்க பட்ஜெட் எவ்வளோங்கக்கா? 5000 ரூபா தாண்டிடுச்சு. காலைல எத்தனை மணிக்கு அங்கே கிளம்புனீங்க? 8 மணிக்கு கிளம்பணும். 8 மணிக்கு அங்கே கிளம்புனீங்க. சாப்பாடுலாம்க்கா? சாப்பாடு 2 வேளை கடையில் சாப்பிட்டோம். வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். அக்கா உங்க ஊர் சந்தைக்கு எங்க ஊர் சந்தை எப்படி இருக்கு? இங்கே கொஞ்சம் தேவையான பரவாயில்ல. அங்கே எங்கே இருக்க மாட்டோம். அட்டாக்கு மித்தபடி எங்கள் வீட்டிலே வாங்கிக்கலாம் எல்லாமே. சரிங்க. எங்கள் ஊரில் இந்த ஊர் உலகை அடிச்சு பாருங்க. நல்லா மாட்டோம். உங்களே அடிச்சு பார்க்கலாம். வணக்கம். நீங்க எந்த ஊருங்கக்கா? புதுக்கோட்டை தான். எல்லாரும் புதுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிறீங்க. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பிருப்பீங்களா? 2 மணிக்கு வேன் எடுத்தோம். 2 மணிக்கு விடிகால் 2 மணிக்கு எடுத்துக்கிறீங்க. ஆமாம், மத்தியானம் 2 மணிக்கு. சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு? சாப்பாடு இங்கே அங்கே தான் கொண்டு வந்தீங்களா? நீங்கள் செஞ்சுட்டீங்க? வரையிலே கொண்டு வந்தாச்சு. வரையிலே கொண்டு வந்தீங்க. நீங்கள் பட்ஜெட் எவ்வளோக்கா பண்ணியிருப்பீங்க? 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்க. கடுகு, வெந்தயம், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலைப்பருப்பு, பச்சை பட்டாணி, சுண்டைக்கடலை இது மாதிரி வாங்கி எப்படி ஒரு வருஷம் இதை வச்சு ஓட்டிடுவீங்களா? ஓடிடும். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? 5 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். மக்கள் சொல்லி, வயசானவங்க சொல்லுவாங்க, சொல்லி இது மாதிரி வந்திருக்கோம். 2 மணி நேரம் நினைக்கிறோம். இதே டீமில் ஒரு 30 பேர் வந்த மணப்பாறையில் ஒரே கடையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் 2 மணி நேரமா. சீக்கிரம் கேட்டு என்னப்பா சீக்கிரம் கேட்டு வாங்கலாம் இல்லைங்க? அதான் கும்பலாக இருக்குல்லப்பா. மணப்பாறையிலேருந்து வந்திருக்கோம். கும்பலாக இருக்குது. அதனால் நீங்கள் வாங்க முடியல. என்ன ஊர்லேருந்து வரீங்க? மணப்பாறையிலேருந்து வந்தோம்ப்பா. ஒரு கடையில் 2 மணி நேரம். ஒரு கடையில் 2 மணி நேரம் நிற்கிறோம். வேற கடை பார்க்கலாம். இந்த கடையில் தான் நல்லா இருக்குமா? நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பேலுக்குறிச்சி சந்தைங்க இது. இந்த சந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சந்தைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து திருச்சி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, லால்குடி, திருச்சி, மறுபடி காரைக்குடி, நாகர்கோயில், மணப்பாறை, கன்னியாகுமரி, திருப்பரங்குன்றம், மதுரை, மணப்பாறை, மறுபடியும் இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், ராசிபுரம் இந்த ஏரியாவிலிருந்து எல்லா ஏரியாவிலிருந்து வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக அந்த சந்தை நடந்துட்டு இருக்குதுங்க. சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு செட்டு 1500 ரூபாயிலிருந்து 1800 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு, ஜாதிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, சுக்கு, முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தாவிலிருந்து, மிளவாலிருந்து, பூண்டு, பருப்பு ஐட்டத்துலேருந்து எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்குதுங்க. எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து கிடைக்கிறதுனால எல்லா ஏரியாவிலிருந்து மக்கள் இங்கே வந்து விலை கம்மியாகவும் நல்ல புது பொருள் இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்து போகிறாங்க. இந்த பொருள் வாங்கிட்டு போனாலும் வருஷத்தில் 3 வருஷம் இந்த பொருள் வந்து வச்சுக்குவாங்க. 3 வருஷம் வரைக்கும் இந்த பொருள் எதுவுமே வந்து கிடையாதுங்க. இந்த படி வந்து சந்தைப்படின்னு சொல்கிறது. இந்த படியில் செட்டு வந்து 1500 ரூபாங்க விலை. அவங்களும் படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த படிக்கு தகுந்த விலை இருக்குதுங்க. இந்த படிக்கு அந்த படிக்கு கரெக்டான அளவு வந்து 1500, சேர்த்தி வந்து 1800, கம்மியாக வந்து 1200, 300 கூட வந்துருக்குதுங்க. இங்கே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி வந்து வியாபாரம் நடக்குங்க. போட்டு காட்டுறேங்க. இப்போ நம்மகிட்ட வாங்குறோம். இவங்க வந்து இவர் பேர் வந்து நேருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக என்கிட்ட தான் ஜாமான் வந்து வாங்குறாரு. வேறு எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. இவர் வந்து மணப்பாறைங்க. ஒரு செட்டு அளக்கிறேன் பாருங்க. 2 கடுகுங்க, 3, 4, 5, 6
இப்போ வந்து 1.5 செட்டுக்கு 6 படி கடுகு போட்டிருக்கிறேங்க. அடுத்து 6 படி. அடுத்து 1.5 செட்டுக்கு வெந்தயம் போடுறேன். 1 2 3 4 5 6. இப்போ 6 படி வெந்தயம் போட்டேன். எடுத்து சாக்க பிடிங்கப்பா. 6 படி சீரகம். 1 2 3 4 5 6 படி சீரகம் போட்டேன். அடுத்து 6 படி சோம்பு போடுறேங்க. ஒன்று 2 3 4 5 6. அடுத்து 1.5 படி மிளகு வந்து போடுறேங்க. அவ்வளோதான். 5 பொருள் ஒரு செட்டுங்க. ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு போடுவேன். இவர் நம்மகிட்ட மாமூலாக வாங்குறதுனால 100 ரூபா கம்மி பண்ணி 1400 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். இப்போ 1.5 செட்டு போட்டுருக்கிற 2100 ரூபாங்க. மொத்தம் 5 பொருளுங்க. சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு. எல்லா இடத்துலையுமே இதே 5 பொருள் தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு செட்டுக்கு வந்து 5 பொருள் தாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 12 மணி வரைக்கும் நடக்கும். விடிய சந்தை நடந்துக்கிட்டே வந்துருக்கும். நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து வரோம். நான் 15 வருஷமாக வந்து செட்டு வாங்கிட்டு இருக்கேன். அண்ணன் கடைக்கு மட்டும் வரீங்க? அதே தரமாக இருக்கும் ஜாமான். மற்ற இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையாக வாங்குகிறோம், அவ்வளோதான். வர்றது நானும் ஒரு 10 வருஷமாக வந்து வாங்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக இவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். வேறு எங்கேயும் போய் வாங்கினதில்லை. அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கனால அப்படியே ஒரே கடையில் வந்து வாங்குறது. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி போடுவாங்க, கொஞ்சம் தரமான சரக்காக போடுவாங்க. இருக்கும், இங்கேயே கலப்படம்னு நிலையாக இருக்குது. நம்ம ஏமாந்தோம்னா கொஞ்சம் கலப்படத்தையும் போட்டுருவாங்க. அதனால் நம்பிக்கையாக இருக்குன்றதுனால வாங்குகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அந்த 500 நோட்டை காமிச்சிருங்க. இவருக்கு ரெகுலராக வரனா டிஸ்கவுண்டா? இல்லை, ரெகுலராக வர்றதுனால நேருக்கு டிஸ்கவுண்ட். எவ்வளோ? 100 ரூபா டிஸ்கவுண்ட் நேருக்கு. திருமயத்துலேருந்து வரோம்ப்பா, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். திருமயத்துலேருந்து வரோம். முதல்ல 1100 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தில் போனால் 1400 1300ன்னு சொல்கிறாங்க ஐயா. 500 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒன்று பேசுனாங்கன்னா எப்படி வாங்க முடியுது? படி அளவு மாறும் இல்லைங்களா? படி அளவு மாறுது. அவங்களோட படி ரொம்ப சின்ன படியாக இருக்குது, எங்கள் படி பெரிய படி. ஆமாம், ஏமாத்துறாங்க ரொம்ப. நல்லா ஏமாத்துறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டு வரோம். கஷ்டப்படுறவங்களே வர முடியும். அவங்க ஒரு படி வச்சிருக்காங்க. அந்த படியில் வந்து சின்ன படி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாத்துறாங்க. ஆனால் அந்த படி சின்னதாக இருக்குது. 1 கிலோ தரேன்னு சொன்னாங்க, ஒரு படி தரேன்னாங்க. ஆனால் அதில் 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அரை படி தான் இருக்குது, முழுசெல்லாம் தரேன். எங்கிருந்து வரீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து வரோம்பா. எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா வந்துன்னு இருக்கும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு 10,000க்கு. 10,000 என்னெல்லாம் வாங்கிக்கிறீங்க? எல்லா பொருளும் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிக்கிறோம். எல்லாமே ஆமாம், வாங்கிட்டு போயிடுவோம். அப்புறம் எல்லாருமே பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்க? வேனில் வந்தோம். எல்லாருமே வேனில் தான் வந்துக்கிறீங்க? 15 பேர்ப்பா. ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் ஷேர் பண்ணின்னு தான் வரும். எல்லாம் ஷேர் பண்ணி தான் வந்துக்கிறீங்க? எல்லாம் பாண்டிச்சேரிலேருந்து எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்து. எத்தனை மணிக்கு காலை கிளம்புனீங்க அங்கேருந்து? ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். 6 மணிக்கு கிளம்புனீங்க. இங்கே சந்தை நடக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் சொல் கேள்வி தான். அதாவது சொல்லி கேள்விப்பட்டாலும் வந்து இங்கே வந்துக்கிறீங்க? 10 வருஷமா வரோம். பாட்டி 10 வருஷமா வந்துக்கிறீங்க. என்னென்ன பொருள் இதுவும் வாங்கிட்டு போய்க்கிறீங்க? நாங்கள் எல்லாம் பொருள் என்னென்ன விற்குதோ எல்லாமே வாங்கிக்கிறோம். எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க. வீடு தேவை எல்லாமே வாங்கிட்டு போயிடுறீங்க? எல்லாமே வாங்கிட்டு போயிடுறோம். தாய் தப்பு தவிர எல்லாம் வாங்கிக்கிறோம். தாய் தப்ப எல்லாம் வாங்கிட்டு போயிடுறீங்க? ஆமாம், அது தவிர யாரும் விற்க மாட்டாங்க. அதையும் வாங்கிடுவோம். வித்துன்னு அதையும் வாங்கிட்டு போயிருவீங்க? எவ்வளோ மாதம் தாக்கு பிடிக்கும் சாமான்? குடும்பம் பெருசாக இருந்தால் ஒரு 10 நாளைக்கு வரும்.
சின்னதாக இருந்தால் ஒரு நாளைக்கு வரும், ஒரு வருஷத்துக்கு வரும். பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் வாங்கிட்டு போகிறீங்க இன்றைக்கி மட்டும்? 10,000 20,000. 10,000 20,000 வாங்கிட்டு போயிடுறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் 20,000 எடுத்துன்னு வந்தோம். ஒரு வருஷத்துலேயும் தேவையானது வாங்கிக்குவோம்பா. சேலத்துலேயும் வாங்கிக்கிறோம், இங்கேயும் வாங்கிக்கிறோம். சேலத்துலேயும் வாங்குவோம் பாதி பொருள், இங்கே பாதி பொருள் வாங்குவோம். ஆனால் அதிகமாக இங்கே தான் வந்துட்டு இருக்கிறீங்க. காலையிலேருந்து சேலத்தில் வாங்குவோம்பா. ஒரு 6-7 மணிக்கு எல்லாம் இங்கே வந்து வாங்குவோம். இப்போ வாங்கி முடிச்சிட்டோம், சாப்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். அங்கேயும் இங்கேயும் சேர்த்து தான். பட்டாணி சுண்டல், வெள்ளை பட்டாணி, ஜவ்வரிசி, மஞ்சள், அப்பளம் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஐட்டமும் இருக்குங்க. ஆனால் எல்லாமே கொல்லிமலையிலேருந்து வருதுங்கண்ணா சரக்கு. டேரெக்டாக அங்கேருந்து எடுத்து அப்படியே ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறாங்கண்ணா. கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, தூத்துக்குடி, நாகர்கோவில் அந்த சைடு இருந்து எல்லாமே வராங்கண்ணா. மதுரை, முக்கியமான மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேருந்துமே வராங்கண்ணா. ஆனால் இப்படி இருந்தாலும் வாரம் 1,00,000 ரூபா. அந்த கூட்டம் அதிகமாக வந்தாங்கன்னா 1,00,000 ரூபா. வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு போட்டால் சனிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு எடுத்துருவாங்கண்ணா. சந்தை எந்த மாதத்தில் ஆரம்பிச்சு எந்த மாதத்தில் முடியும்? ஆனால் 10 வாரம் தாங்கண்ணா. 10 வாரம் தான். எப்படின்னா பங்குனியில் போட்டுருவாங்கண்ணா. ஏப்ரல் மாதத்தை ஆரம்பித்து மே மாதத்தில் முடிஞ்சிருங்கண்ணா. ஒரே மாதம் தாங்கண்ணா. ஏப்ரல், மே, ஜூன் வரையும் இருக்குங்கண்ணா. 10 வாரம் இருக்குங்கண்ணா. அவ்வளோதாங்க. கும்பல ஒரு 6 வாரம் வந்துச்சிங்கண்ணா. இதுக்கப்புறம்லாம் டல்லு தாங்கண்ணா. நம்ம ஃபுல் டைமாக வந்து தண்ணிக்கான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா. அப்புறம் பழைய இரும்பு கடை வச்சுருக்கோம் உடன்குறிச்சியில். பிகாம் முடிச்சிருக்கோங்கண்ணா. இது வந்து எங்கள் மாமியார் கடைங்கண்ணா. எங்கள் மாமியார் கடை கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். வந்துட்டு கடையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்கண்ணா. ஒரு போய்ட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. நான் இங்கேருந்து 7வதுலேருந்து வந்துட்டு இருக்கேங்கண்ணா. இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்கண்ணா. 26 வயசு தான் ஆகுதுங்கண்ணா. 7வதுலேருந்தே வந்துட்டுருக்காங்க. படியில் லிட்டர் படிங்கண்ணா. சின்ன படி இருக்குது, ரேட்டுக்கு தகுந்த படி இருக்குங்கண்ணா. இது கொஞ்சம் அதோட ஒரு கம்மியாக இருக்குங்கண்ணா. இது லிட்டர் படிங்கண்ணா. அளவு கரெக்டாக இருக்குங்கண்ணா. வீட்டில் பால் இழக்கிறாங்கல்ல அந்த படிங்கண்ணா. இது அளவு கரெக்டாக இருக்குங்க. 1 லிட்டருங்கண்ணா. அப்படியே கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்குங்கண்ணா. அவ்வளோதாங்கண்ணா. கரெக்டாக லிட்டர் படியில் அளவு கரெக்டாக இருக்குங்கண்ணா. மக்கள் அவங்க படி கொண்டாந்தாலும் அவங்க படியில் அளந்து பார்த்துட்டு எதில் ரேட்டு கரெக்டாக இருக்குமோ அது அந்த மாதிரி பார்த்து போட்டுருவாங்கண்ணா. அவங்க வந்து ஒரு 100 கிராம் சேர்த்து பிடிக்கிற மாதிரி, 200 கிராம் சேர்த்து பிடிக்கிற மாதிரி படி அவங்க கொண்டாடுவாங்கண்ணா. அவங்களே எடுத்து அந்த படி அளந்து பார்த்து கரெக்டாக லிட்டர் படி வந்தால் நம்ம விலைக்கு போடுவாங்கண்ணா. அவங்க படி வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்கண்ணா. நம்ம கடலப்பருப்பு வாங்கிட்டிங்கன்னா 90 ரூபா வருங்கண்ணா. பச்சை பட்டாணி வாங்கிட்டிங்கன்னா வருதா? கடலப்பருப்பு வாங்கிட்டிங்கன்னா 90 ரூபா வருங்கண்ணா லிட்டர் படியில். இது வந்து பச்சை பட்டாணிங்கண்ணா. பச்சை பட்டாணி 100 ரூபா வருங்கண்ணா. அவங்க மக்கள் கொண்டாந்தாங்கன்னா வெளியே வாங்கினது நான் வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த ரேட் வராதுங்கண்ணா. இதோட 30 ரூபா 40 ரூபா சேர்த்து தான் வருங்கண்ணா. நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டுனா அப்படியே இந்த விலை கொடுக்குறாங்கண்ணா. நீங்களே கடையில் விசாரிச்சு பாருங்கள் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு. இப்போ படியில் வந்து ஏதோ ஏமாற்ற முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இது ஏமாத்துறதுலாம் கிடையாது. இல்லை அது உங்ககிட்டன்னு சொல்ல, பொதுவாக படியில் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் சொல்கிறாங்களாங்கண்ணா. மக்கள் கொண்டாடுற படியில் தாங்கண்ணா நாங்கள் ஏமாந்துடுறோம். சேர்த்தி பிடிக்குங்கண்ணா. அந்த படியில் போடும்பாங்க. அந்த படியில் போட்டால் நமக்கு செட் ஆகாதுங்கண்ணா. அதெல்லாம் நம்ம படியில் தான் லிட்டர் படியில் தான் அளந்து போடுறோங்கண்ணா. மக்களை தான் எங்களே ஏமாத்தாங்க. நாங்கள் மக்களை ஏமாத்தலை. பெடி கொண்டாந்துடுறாங்கண்ணா. பக்கா படின்ட்டு பெரிய படி கொண்டாடுவாங்க. அதில் அளந்து போட மட்டும் லிட்டர் படியில் தான் அளந்து போடுவாங்கண்ணா. இல்லைங்கண்ணா எல்லாருமே ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம். எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கினா பரவாயில்ல. இந்த வியாபாரம் இப்போ இல்லைங்கண்ணா. கொஞ்சம் எல்லாம் டல்லாக இருக்குது. என்னென்னு தெரியல. மக்களுக்கு நீங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வு படுத்துனீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் போடுங்கண்ணா. அஞ்சு சாமான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. விழுப்புரத்துல இருந்து வரீங்களா? நீங்கள் பட்ஜெட் எவ்வளோங்கக்கா? நீங்கள் 2,000 ரூபாய். 2,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு இப்போ வாங்கிறீங்க. எத்தனை வருஷமே வந்துட்டு இருக்கிறீங்க? இல்லை இப்போ மொதல் வருஷம். இப்போ தான் மொதல் வருஷம். எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் மூலம் கேள்விப்பட்டு வந்தீங்க? தெரிஞ்சவங்க வந்துக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச மூலியமாக வந்துக்கிறீங்க. இப்போ பஸ்ஸுக்கெல்லாம் எல்லாம் எப்படி வந்தீங்க? அங்கேருந்து பஸ் மாதிரி வந்தோம். டூர் பஸ் எல்லோரும் அமௌண்ட் ஒட்டுக்கா போட்டாலும் வந்துக்கிறீங்க. ஆமாம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ போட்டு வந்துக்கிறீங்க அங்கேருந்து? 1000 ரூபாய். சாப்பாடு இதெல்லாம்க்கா எடுத்துகிட்டே வந்துடும் வீட்டிலேருந்து. அதெல்லாம் அங்கேருந்து எடுத்து வந்துக்கிறீங்க. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்கே? காலைல எத்தனை மணிக்கு வந்துருப்போம்? இல்லை நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு வந்தோம். இப்போ தான் வந்து விழுப்புரத்தில் இப்போ வழியில் சுற்றி பார்த்துட்டு வரும்போதே அப்படியே டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சேலம்லாம் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். உங்கள் ஊருக்கு இப்போ எங்கள் ஊருக்கு எப்படி டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுங்க? இப்போ நைட்டில் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். கொஞ்சம் சந்தை இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே சந்தை இதெல்லாம் நல்லாயிருக்கு.
பட் ஓகே நல்லா இருக்கு. பொருள் வாங்கிறதுக்கு வரலாம். பொருள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எங்கள் ஊர் சந்தைக்கும் உங்கள் ஊர் சந்தைக்கும் பட்ஜெட் எவ்வளோங்க பிடிக்குது? எங்க ஊர்ல சந்தையே இல்லையே, கடைங்க மட்டும்தான். சந்தைனா அந்த ஆட்டு சந்தை மாட்டு சந்தை இப்படிதான். இங்க இந்த மாதிரி பொருள் சந்தைலாம் அங்க கிடையாது. அதாவது அங்கே கடையில் வாங்கிக்குவீங்க, இங்கே வந்து சந்தையில் தான் உங்களை ஹோல்சேல். சந்தையில வாங்குறோம். இது ஒரு புது டிஃப்ரெண்டா அனுபவமா இருக்கு. பரவாயில்ல, இங்கே அங்கே இருக்கு, இங்கே பரவாயில்லைங்க. பரவாயில்ல.